இந்த வீடியோவில் நம்ம ஸ்டூடியோவில் என்னென்ன கேஜெட் யூஸ் பண்ணுறோம், நான் யூடியூப்காக என்னென்ன கேஜெட் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். மொத்தமாக சொல்லப்போனால் இது நம்மளோட ஸ்டூடியோ டூர். நான் ஸ்டார்டிங்கில் மொபைல் ஃபோன் வச்சு தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு ஒயர்டு மைக் 500ல் ஒரு மைக் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் 1000 ரூபீஸில் ஒரு வீடியோ லைட் ஒன்று யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இதை வச்சு தான் எல்லா வீடியோஸுமே மேக் பண்ணியிருப்பேன். ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் நம்மளோட கேஜெட்ஸ் எல்லாமே நம்ம ஸ்டூடியோக்காக அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருக்க கேமரா. இதுக்கு முன்னாடி நான் மொபைல் ஃபோன் வச்சு தான் ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்ட் டைமாக தான் இப்போ ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 months இந்த கேப் தான் இருக்கும். அப்போ தான் இந்த கேமரா பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். சோனியோட ZV-E10. இதுதான் சோனியோட ZV-E10. இந்த கேமரா தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போதைக்கு. இப்போதான் நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு யூடியூப் ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த கேமரா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஒரு பாடி மட்டுமே 50-55 வந்தது. அதுக்கப்புறம் லென்ஸோட சேர்த்து 80 சில்லற கிட்ட வந்துருச்சு. இந்த கேமரால ஆட்டோ ஃபோக்கஸ்ல இருந்து எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்தது. இதுல ஒரே ஒரு இதாப்பட்டது என்னன்னா இது சார்ஜிங் அந்த அளவுக்கு நிக்கிறது கிடையாது. நம்ம யூஸ் பண்ணும்போது டைரக்டாவே பிளக் பண்ணிட்டு கூட இந்த கேமரா யூஸ் பண்ண முடியும். அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தது. சில டைம்ல எல்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும் போதே கேமரா ஆஃப் ஆயிடுச்சுன்னா கூட நான் சார்ஜ் பிளக் பண்ணி விட்டு நிறைய டைம் வீடியோ எடுத்திருக்கேன். அது ரொம்பவே நல்ல ஃபீச்சரா இருந்தது. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப ரெடி டு யூஸ் கேமராவா இருந்தது. நம்ம என்னதான் லென்ஸ் எல்லாம் அப்கிரேட் பண்ணியிருந்தாலும் ரொம்ப கேமரா பத்தி ரொம்ப அலசி ஆராய்ஞ்செல்லாம் இது எடுக்கணும்லாம் தேவையில்லை. போனை எப்படி ஹேண்டில் பண்றோம் அதே மாதிரி தான் இதுவும் இருந்தது. ரொம்ப கஷ்டம்லாம் சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸியா இருந்தது. ஒரே ஒரு நான் ஸ்டார்ட் பட்டன் மட்டும் கிளிக் பண்ணி விட்டா போதும், அதுவே ஆட்டோ ஃபோக்கஸ்ல இருந்து, ஏன்னா இன்டெலிஜென்ட் மோட்னு இதுல ஒன்று இருக்கு, அதை நம்ம செட் பண்ணி வச்சிட்டோம்னாலே அதுவே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே கரெக்ட் பண்ணிக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது எனக்கு நிறைய டயத்துல. அடுத்தது அதுல இருக்க அந்த ட்ரைபாட் டிஜிடெக்கோட ஒரு ட்ரைபாட் தான். அது 1000 ரூபீஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் பர்ச்சேஸ் பண்ண வரைக்கும் ரொம்ப ஒர்த்தான ஒரு ப்ராடக்ட் தான் சொல்ல முடியும். ஏன்னா இப்போ மேக்ஸிமம் 2 years கிட்ட யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அந்த ஸ்டாண்டை. அது ரொம்பவே நல்லா தான் உழைச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ வரைக்கும் அது ரொம்ப ரஃப் யூஸே பண்ணிட்டேன்னு தான் சொல்ல முடியும். ஆனால் நல்லா யூஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ வரைக்குமே ஃபோனை அதில் தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருந்தேன். இப்போ கேமராவும் அதில் தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இன்னொரு ஸ்டாண்ட் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும், சி ஸ்டாண்ட் மாதிரி ஒன்று பர்ச்சேஸ் பண்ணலான்னு இருக்கேன். அது ஃபியூச்சரில் தான் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். 1000 ரூபீஸ்க்குலாம் ஒரு ட்ரைபாட் தேடிட்டு இருந்தீங்கன்னா அந்த ட்ரைபாட் உங்களுக்கு நிச்சயமாக ஒர்த்தாக இருக்கும். அடுத்தது மைக்கை பொறுத்த வரைக்கும் நான் இதுக்கு முன்னாடி போயா மைக் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். இப்போவுமே என்கிட்ட அந்த மைக் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஃபோனில் பிளக் பண்ணி அந்த மைக்கை தான் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆடியோ குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஏன்னா நம்மளுக்கு வீடியோ குவாலிட்டியோட ஆடியோ குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம்னு எனக்கு பட்டது. அதனால தான் மோனோவோட AU-A04 இந்த மைக் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு 4000 இருக்கும் இதோட பிரைஸ் மட்டுமே. ஆனால் இது எனக்கு ஒரு ஆஃபரில் 3000 சம்திங் கிடைச்சது அமேசானில். நீங்கள் இப்போ தான் ஸ்டார்டிங்கில் ஒரு பிகினராக இருக்கீங்கன்னா இந்த மைக் நிச்சயமாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஆடியோ குவாலிட்டி இப்போ வரைக்கும் ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால இப்போ வரைக்குமே இந்த மைக் தான் நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஸ்டூடியோக்குள்ளே உட்காந்து எடுக்கிறனால இப்போதைக்கு இந்த மைக் எனக்கு போதுமானதா இருக்குது. ஆனா இப்போ ஃபியூச்சர்ல எல்லாம் நிறைய பிளான் இருக்கு, கொஞ்சம் வெளியில எல்லாம் போய் எடுக்கிற மாதிரி. இதுக்கு அடுத்து ஒரு அப்கிரேடா ஒயர்லெஸ் மைக் ஒன்று வாங்கலான்னு இருக்கிறேன். இப்போதைக்கு இந்த மைக்கு எனக்கு ரொம்ப போதுமானதாகவே இருக்கு. அதனால இப்போ வரைக்கும் நான் அப்கிரேட் பண்ண கிடையாது, ஃபியூச்சர்ல தான் அப்கிரேட் பண்ணலாம். அடுத்தது ஸ்டூடியோ லைட்டை பொறுத்த வரைக்கும் எப்பவுமே நீங்க இப்போ ஒரு பிகினரா இருந்தா நான் எப்பவுமே ரெக்கமெண்ட் பண்றது, நீங்க மொபைல் போன்லயே நீங்க தாராளமா நீங்க வீடியோ எடுக்கலாம். ஆனா லைட்டும் ஆடியோவும் உங்களுக்கு ரொம்பவே முக்கியமா இருக்கும். உங்க மொபைலோட குவாலிட்டி ரொம்பவே மோசமா இருந்தாலும் லைட் ஓரளவுக்கு நல்லா இருந்தா அந்த வீடியோட குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்திருக்கு. நான் ரொம்பவே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன் அதை. அதனால நீங்க ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணிருந்தா லைட்டை ஃபர்ஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. லைட் தான் உங்களுக்கான மெயின் சோர்ஸா இருக்கும். அதை வச்சு தான் உங்களோட வீடியோட குவாலிட்டியும் இருக்கும். அதனால லைட் ஒரு நல்ல லைட்டா வாங்கிருங்க. நான் இப்போ ஓரளவுக்கு நல்ல லைட் வச்சிருக்கேன்னா கேட்டா கிடையாது, ஆனா அதுக்கேத்தாப்புல ஒரு செட்டப் வச்சிருக்கேன். லைட்டோட ஸ்டாண்டு என்கிட்ட ஏற்கனவே இருந்தது. அந்த கீ லைட் மட்டும் மேல ஃபுல்லா ஒரு சாஃப்ட் பாக்ஸ் ஒன்று வாங்கியிருந்தேன் கோடாக்ஸ்ல இருந்து. அது ஒரு 1200 பிரைஸ் வந்தது. அதுக்கப்புறம் உள்ளக்க ஒரு 50 வாட்ல ஒரு LED பல்ப் ஒன்று வாங்கியிருந்தேன். அந்த பல்ப் பார்த்தீங்கன்னா நல்லாவே பிரைட்னஸா இருக்குது. அது ரொம்ப அடிக்கிற மாதிரி இருக்குங்கிறதுக்காக சாஃப்ட் பாக்ஸ் ஒன்று வாங்கிட்டேன். சாஃப்ட் பாக்ஸுக்கும் அந்த லைட்டுக்கும் நல்ல ஒரு காம்பினேஷனா இருந்தது. இப்போ நீங்க பார்க்குற எல்லா வீடியோஸ்லயுமே இந்த லைட் தான் யூஸ் பண்ணிருப்பேன். அந்த உள்ள இருக்க LED லைட் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபீஸ் தான் வந்தது. இது ஒரு 1200. ஸ்டாண்ட் என்கிட்ட ஏற்கனவே இருந்தது. அப்படி பார்த்தா ஸ்டாண்ட் வாங்கினா கூட ஒரு 500 ரூபீஸ் 300 இந்த பிரைஸ்க்குலாம் ஸ்டாண்ட் ஈஸியாவே கிடைக்கும். மொத்தமாகவே பார்த்தா ஒரு 2000 தான் இந்த லைட் செட்டப்பே இருந்தது. இதுவே எனக்கு போதும்னு தான் தோணுச்சு. இதுவே ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனா இது எனக்கு போனுக்கு ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. போனுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ கேமராவுக்கு அப்கிரேட் பண்ணதுக்கு அப்புறம் இதோட இன்னும் லைட் தேவைப்படுது. அதுக்காக இன்னொரு லைட் ஒன்று வாங்கணும். ப்ராடக்ட்ஸ்லேயே ஒன்று பார்த்துக்கிட்டு இருக்கேன். அது ஃபியூச்சரில் வாங்கினா நான் வீடியோ நிச்சயம் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காச்சும் ஒரு நல்ல லைட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. எனக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அடுத்தது இந்த பேக்ரவுண்ட் லைட்ஸ். பின்னாடி இருக்க இந்த பேக்ரவுண்ட் லைட்ஸ் எல்லாமே இந்த ஸ்டூடியோ ஸ்டெப்புக்காக தான் செட் பண்ண ஃபுல்லாகவே. 100K சப்ஸ்கிரைபர் அப்போ தான் இதை அப்கிரேட் பண்ணேன். பேக்ரவுண்டு ஒரு லைட் எனக்கு தேவைப்பட்டது. அதுக்காக இதை வச்சுக்கலாம்
வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணேன். ஆனால் என்னோட கீ லைட்டோட இந்த பேக்ரவுண்ட் லைட்டு தான் அதிகமாகவே எனக்கு செலவானுச்சு. இதோட மொத்த கீ லைட்டோட மொத்த காசே 2000 தான். ஆனால் இது எனக்கு செட்டப் பண்ணுறதுக்கே 3000 மேலே ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மேலே உள்ள டூம் எல்லாமே நான் தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டூம் எல்லாமே தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணேன். அதுக்கு உள்ள லைட்டு தனியாக பர்ச்சேஸ் பண்ணேன். அப்படி எல்லாத்தையுமே தனித்தனியாக பர்ச்சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் காஸ்ட் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் புதுசாக லைன்லாம் எடுத்து மேலே ஒரு கம்பியெல்லாம் ஃபிட் பண்ணி நிறைய ஒர்க் வந்துருச்சு. இந்த சின்ன சின்ன இந்த லைட்ஸுக்காக ரொம்ப அதிகமாகவே செலவு பண்ணிட்டேன். அது வீடியோவில் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்படி இருந்தாலுமே இதை இன்னமே ரொம்ப கம்மியாக பண்ணிருக்கலாம். ஆனால் நான் கொஞ்சம் எந்த பிளானும் இல்லாமல் டக்குன்னு பண்ணனால இந்த மாதிரி எனக்கு நல்லா செலவு இழுத்துருச்சு. இது 3000 4000க்குலாம் ஒர்த்தான்னு கேட்டால் நிச்சயமாக கிடையாது. எதுவுமே பிளான் பண்ணாமல் இந்த மாதிரிலாம் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் இந்த இன்னொரு லைட் வந்து இதுக்கு டூம் எதுவும் கிடைக்கல. நான் சாதாரண நம்ம பிளாக் சாட் இருக்கும்ல அதை வச்சு தான் இந்த லைட்டை, ஏன்னா இது சும்மா எரியும் போது கிளார் ரொம்பவே இருந்தது. அதுக்காக இந்த லைட்டை இப்படி மேலே ஒரு சாட் ஒன்று ஒட்டி வச்சிட்டோம்னா கொஞ்சம் கிளார் அடிக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஃபுல்லாக ஒட்டி வச்சிருந்தேன். அது பார்க்கறதுக்கே இப்போ கொஞ்சம் நல்லாவே இருக்குது. ஏன்னா ரெண்டுமே சேமாக ஒரே லைட் வர்ற மாதிரி இருக்குல்ல, அதனால தான் இது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சேன். என் பின்னாடி இருக்க பேக்ரவுண்ட் வால் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வால் தான். இந்த சைடு எல்லாமே ஒயிட் கலர் பெயிண்ட் தான் இருந்தது. அதே மாதிரி இதுவும் ஒயிட் தான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ரெட் கலர் வால் ஸ்டிக்கர் வாங்கி அது ஒட்டி இருந்தேன் பேக்ரவுண்டில். 100K சப்ஸ்கிரைபர் வரும்போது நானும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து தான் இந்த வாலே பெயிண்ட் பண்ணோம் ஃபுல்லாகவே. இது வந்து ஒரு பிளாக் அண்ட் கிரீன் ரெண்டு மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு கலர் தான். அது பின்னாடி கொஞ்சம் பேக்ரவுண்ட் டார்க்காக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால தான் அந்த பெயிண்ட் பண்ணேன். ஆனால் அதோட காஸ்ட் மொத்தமாகவே ஒரு 500 600 இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்குள்ளே இது முடிஞ்சிருச்சு. அது ரொம்ப கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸாக இருந்தது பெயிண்ட் பண்ணுறது. நீ பேசாமல் அந்த வால் ஸ்டிக்கர் பேக்ரவுண்ட்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிட்டு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஆனால் அதுக்கு உங்களுக்கு ஓன் ஹவுஸாக இருக்கணும். இது எனக்கு ரெண்டல் ஹவுஸ் தான். அப்படி இருந்தாலும் பேசி பெயிண்ட் பண்ணியாச்சு. போகும்போது ஃபுல்லாக பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டு போகணும். இந்த மாதிரி சிம்பிளாக சின்ன சின்னதாக என்னென்ன கம்மியான காசில் என்னென்ன பண்ண முடியுமோ அப்படி தான் நான் பண்ணியிருக்கேன். மொத்தமாகவே எல்லாம் பார்த்து குவாலிட்டி வைஸ் நான் எதுவுமே இது பண்ணிக்கிட்டது இல்லை. கேமரா அப்கிரேட் பண்ணி தான் ஆகணும். இந்த மாதிரி எடிட்டிங்க்கு எல்லாத்துக்குமே மைக்கும் கொஞ்சம் நல்ல மைக்காக இருக்கணும். அப்படி தான் பார்த்து கொஞ்சம் அப்கிரேட் பண்ணியிருக்கேன். ரொம்ப சட்டிலான விஷயத்துக்காக ரொம்ப அதிகமாக செலவு பண்ண வேணாம். எதுக்கு கரெக்டான செலவு பண்ணணுமோ அதுக்கு மட்டும் செலவு பண்ணி தான் ஸ்டூடியோவை ஃபுல்லாக அப்கிரேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது இப்போ இனிமே வரப்போகிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் கொண்டு வரலாம். கொஞ்சம் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணலாம். அந்த மாதிரி அப்புறம் நிறைய இந்த கிரீன் ஸ்க்ரீன் சம்மந்தமாலாம் நிறைய யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு கிரீன் ஸ்க்ரீன் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இன்னும் யூஸ் பண்ணல. இப்போ வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. இது ப்ளூவாக இருக்கேன்னு நினைக்காதீங்க. இது வந்து ப்ளூவும் க்ரீனும் கலந்த மாதிரி. ஏன்னா இது ரெண்டுமே தேவைப்படும். ப்ளூ ஸ்க்ரீனும் தேவைப்படும், க்ரீன் ஸ்க்ரீனும் தேவைப்படும். இது ரெண்டுமே மிக்ஸ் ஆன மாதிரியே வாங்கிட்டேன் ஸ்க்ரீனு. இது இன்னும் யூஸ் பண்ணல. இனிமே வரப்போகிற வீடியோஸில் இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வரும். அடுத்ததா ரொம்ப பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னா அது என்னோட பிசி தான். ஏன்னா இந்த பிசி பில்ட் பண்ணுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 1 lakh கிட்ட ஆயிடுச்சு. பில்ட் பண்ணி இப்போ கொஞ்சம் மாதம் தான் ஆகுது. இப்போ எடிட்டிங்லாம் ஃபுல்லாகவே இதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா 4K எடிட்டிங்லாம் பண்ணுறதுனால ஃபுல்லாகவே சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு முன்னாடி லேப்டாப்பில் எடிட்டிங் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ வந்து ஃபுல்லாகவே பிசிக்கு மாறிட்டேன். நம்மளோட CPU பற்றி பார்த்தீங்கன்னா இதில் வந்து Ryzen 7 ப்ராசர் போட்டிருக்கேன். 60GB RAM இருக்குது, 500GB SSD இருக்குது. கிராஃபிக்ஸ் கார்டு இப்போ வரைக்கும் போடலை. டைம் லைனில் எப்பயாச்சும் லேக் இருக்கும் போது மட்டும் கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். இப்போதைக்கு லேக் வந்து ரெக்கார்ட் பண்ணுற வீடியோ எல்லாமே 4K எடுத்து தான் எடிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ டைம் லைனில் எனக்கு கொஞ்சம் லேக் தெரியுது. Ryzen 7 என்ன தான் ப்ராசர் போட்டிருந்தாலும் டைம் லைனில் கிராஃபிக்ஸ் கார்டு இல்லாட்டினா லேக் ஃபீல் ஆக தான் செய்யும். அதுக்காக கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணலாம்ங்கிற முடிவில் இருக்கிறேன். ஆனால் இந்த வரைக்கும் ஃபிக்ஸ் பண்ணலை என்ன கிராஃபிக்ஸ் கார்டு பர்ச்சேஸ் பண்ணுறதுன்னு. இனிமேல் தான் செலக்ட் பண்ணி இதுக்கு கிராஃபிக்ஸ் கார்டு அப்கிரேட் பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு எடிட்டிங்க்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். நல்ல ஸ்பீடாகவே ரெண்டர் ஆகுது. அதிகமாக ஷார்ட்ஸ் வீடியோ தான் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அதனால ரொம்ப பெரிய ஸ்ட்ரெஸ்லாம் இல்லை சிஸ்டம்க்கும். ஆனால் நல்லாவே ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது இந்த மானிட்டர் பற்றி பார்த்தீங்கன்னா இது பென்கியூவோட ஒரு மானிட்டர் தான். ஆனால் நான் வந்து கொஞ்சம் கலர்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பென்கியூ தான் போகலான்னு நினச்சேன். பென்கியூ தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். நான் ஒரு 10,000 கிட்ட வந்ததுன்னு நினைக்கிறேன். இது 10,000 12,000. ஆனால் இது அந்த கொடுத்த காசுக்கு ரொம்பவே ஒர்த்தாக இருந்தால் சொல்ல முடியும். கலர் வந்து ஓரளவுக்கு ரொம்ப அக்யூரேட்டாக இருந்தது. நான் இன்னும் கலர் கால்குலேஷன்லாம் பண்ணலை. அப்படி இருந்துமே கலர் ஓரளவுக்கு கொஞ்சம் அக்யூரேட்டாக தான் இருக்குது. யாராச்சும் ஒருத்தவங்க மானிட்டர் சர்ச் பண்ணியிருந்தீங்கன்னா பென்கியூவோட இந்த மானிட்டர் சஜஸ்ட் பண்ணுங்க. ரொம்பவே நல்லா இருக்குது. என்னோட கேபிள் மேனேஜ்மெண்ட்லாம் கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபுல்லாகவே கேபிள்ஸ் நிறையாவே இருக்குது. நீங்கள் பார்க்கலாம். எனக்கு அந்தளவுக்கு கேபிள் மேனேஜ்மெண்ட் கிடையாது. அந்த யூபிஎஸ் வந்து நியூமரிக்கோட ஒரு யூபிஎஸ். அது நான் ஃபஸ்ட்டு பிசி பில்ட் பண்ணுற வீடியோவில் கூட போட்டிருப்பேன். ஆனால் அது அப்போதைக்கு அந்த பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை. அது அந்தளவுக்கு ஏன்னா சும்மா நான் ஓரளவுக்கு கொஞ்சம் பேக்கப் இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் அது ரொம்பவே நல்லா இருக்கு. 3000 ப்ரைஸ் ரேஞ்சில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அதான் இது வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வரைக்கும் எனக்கு பேக்கப் கிடைக்குது. நான் வந்து சும்மா ஒரு 5 நிமிஷம் ப்ராஜெக்ட் சேவ் பண்ணுற வரைக்கும் இருந்தால் போதும், அப்லோட் பண்ணும்போது கட்டானா கூட அந்த டைப்பில் கொஞ்சம் பேக்கப் இருந்தால் போதும்னு நினச்சேன். ஆனால்
ஆனால் இது எப்படி பார்த்தாலும் 10-15 நிமிஷமே எனக்கு கிடைக்குது. நான் யூஸ் பண்ண வரைக்கும் அப்பயுமே ஆஃப் ஆகலை, 10-15 நிமிஷத்துக்கு மேலே கிடச்சிது. அதுக்கப்புறம் நான் யூஸ் பண்ணலை. எடிட்டிங் வந்து இந்த ஒன் ஆடியோட ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பிஞ்சு அது நாசமாக போயிடுச்சு. நான் இப்போ வரைக்குமே இந்த ஹெட்ஃபோன் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் இந்த ஹெட்ஃபோன் வந்து நான் யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஃபஸ்ட்டு நான் யூஸ் பண்ண வரைக்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் போக ரொம்ப நேரம் யூஸ் பண்ண முடியல, கொஞ்சம் பெயின் அதிகமாகவே இருந்தது. அதுக்கான ரீசன் என்னென்னு எனக்கும் தெரியல, ஏன் அப்படி இருந்தா இருக்குது அப்படின்னு. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த லெஃப்ட் ஹேண்டோட இந்த ரைட் ஹேண்டுக்கு அப்போ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. நோட் பண்ணுறதுக்கே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இந்த மாதிரி இருந்தனால தான் எனக்கு அதிகமாக ஹெட் பெயின்லாம் வந்திருக்கு. அதனால இப்போ இது வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறது கிடையாது. இப்போ சென்னைஸில் ரீசெண்டாக ஒரு ஹெட்ஃபோன் எடிட்டிங்காக ஆர்டர் போட்டிருந்தேன். அது ரொம்பவே நல்லா இருந்தது, கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்தது. ஆனால் அதில் வாரண்டி கார்டு எதுவுமே வரல, அதுவும் ரிட்டர்ன் போட்டேன். அதுக்கப்புறம் அந்த சென்னைஸில் ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கு சரி இது வாங்குறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ப்ரைஸ் போட்டு நல்ல ஹெட்ஃபோன் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டேன். இப்போ வந்து OnePlusஓட இந்த பட்ஸ் Z2 இதை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது இப்போ எடிட்டிங்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்குது. அதனால இதுவே இப்போதைக்கு எடிட்டிங்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் ஒரு எடிட்டிங் எடுத்துருக்கேன். அடுத்ததாக இந்த மவுஸ் ரொம்ப பழசாயிடுச்சு. லாஜிடெக்கோட ஒரு மவுஸ் தான் இது ஒரு ஒயர்லெஸ் மவுஸு. இது இப்போ ஒரு 500 ப்ரைஸ் தான் இருக்கும் இதோட ப்ரைஸு. ஆனால் ரொம்ப வருஷம் எனக்கு ஒர்க் பண்ணுது. மேக்ஸிமம் ஒரு 2 இயர்ஸ் கிட்ட இதை மட்டும் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். எடிட்டிங் மட்டும் இல்லை, நான் ஆஃபீஸ் ஒர்க்கு கூட இது யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரொம்பவே நல்லா இருக்குது. இப்போ வரைக்குமே இது இன்னும் உழைச்சிட்டு தான் இருக்குது. இது இன்னும் எத்தனை டைமோ கீழே போட்டிருக்கேன். ஆனால் இன்ன வரைக்கும் ஒன்றும் ஆக கிடையாது. இப்போ ரொம்பவே பழசாயிடுச்சு. அதனால் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவில் இருக்கிறேன். இன்னும் ஒரு அடுத்த ஸ்டூடியோ டூரில் வந்து உங்களுக்கு நிறையாவே இன்னும் அப்கிரேட் இருக்கும். நான் இப்போதைக்கு 2022 முடிஞ்சிருச்சு. 2023ல் நம்மளுக்கு ஸ்டூடியோ இது வரைக்கும் நம்ம எடுத்த வரைக்கும் எப்படி இருக்குது. ஏன்னா இந்த ஸ்டூடியோ இன்னும் ஒரு 1 மந்த்தோ இல்லை 2 மந்த்ஸில் நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். இன்னும் நிறையா கொஞ்சம் சேஞ்ச் பண்ண வேண்டியது இருக்குது, அதை சேஞ்ச் பண்ணிடுவேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டூடியோ டூர் போட்டுடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோவே மேக் பண்ண ஆரம்பித்தேன். அது மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸ்டூடியோ டூர் வேணும்னா, அதுக்காகவும் தான் இந்த ஸ்டூடியோ டூர் மேக் பண்ணேன். அப்புறம் என்னோடய பிசி பக்கத்துலேயே இந்த பவர் பேங்க் இருக்கும். எம்ஐயோட 30,000 mAh ஒரு பவர் பேங்க். இது ஏன் பர்ச்சேஸ் பண்ணேன்னா மெயினாக என் கேமராக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஏன்னா கேமரா வந்து ரொம்ப நேரம் சார்ஜ் அவ்வளோவா நிற்கிறது இல்லை. 1 hour 1.5 hours தான் நிற்கிது, அதுக்கு மேலே நிற்கிறது இல்லை. அதுக்காக தான் இந்த பவர் பேங்க் பர்ச்சேஸ் பண்ணேன். கேமரா ஆஃப் ஆகிற டயத்துலலாம் பவர் பேங்கை ப்ளக் பண்ணி அதில் போட்டு ஒர்க் பண்ணேன். ஏன்னா டேரெக்டாக கரண்ட்டில் போகிறதுக்கு பக்கத்தில் ப்ளக் பாயிண்ட்லாம் எதுவும் இல்லை. அதுக்காக இதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிறேன். ஏன்னா வெளியில் நம்ம கேமரா எடுத்துகிட்டு போனால் கூட அந்த பவர் பேங்க் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லார் கண்ணுக்குமே ஒன்று உடுத்திடுவோம். அங்கே இருக்குது தெரியுதா? இப்போ தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாது குரூட். இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க கிஃப்ட் பண்ணது. குரூட்டு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அந்த கிஃப்ட் பண்ணவங்க ரொம்ப பிடிக்கும். அதை எடிட் பண்ணும்போது எப்போயுமே இந்த குரூட் வந்து இங்கே இருக்கணுங்கிறதுக்காக தான் இங்கே வச்சுருக்கேன். இது பார்க்குறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்குல்ல, அதனால் இது இங்கேயே வச்சு. அடுத்தது இந்த டெஸ்க் பார்த்தீங்கன்னா இது ஃப்ளிப்கார்ட்டெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2700 அந்த ப்ரைஸில் தான் இருந்தது சம்திங். ஆனால் இது வந்து இந்த டெஸ்க் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா நான் மேக்ஸிமம் பிசிக்காக தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே ஒரு டெஸ்க் தான் இருந்தது, அதில் வைக்க முடியாது. அதுக்காக தான் இந்த டெஸ்க் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் ரொம்பவே நல்லா இருக்குது. 2700க்கு உங்களுக்கு பிசியோட 2 பேரும் சேர்ந்து உட்காந்தா தாங்கும். அந்த அளவுக்கு இருந்தாலே போதும் 2700க்கு அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. ரொம்பவே நல்லா இருந்தது ப்ராடக்ட்டு. நிச்சயமாக யாராச்சும் டெஸ்க்லாம் சர்ச் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த டெஸ்க்கை பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் சொல்லுவேன். இந்த டெஸ்கோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணா உங்களுக்கு தேவைன்னா அதை கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததே என்கிட்ட இன்னொரு டெஸ்க்கும் இருக்குது. அது சும்மா நம்ம டைனிங் டேபிளுக்குலாம் யூஸ் பண்ணோம்னா அந்த மாதிரி ஒரு டெஸ்க் தான். ப்ராடக்ட் ஷூட் பண்ணணும் அப்படிங்கிற போதே உட்காந்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் கை வச்சுக்கிறது இதுக்கெல்லாம் தான் அந்த டெஸ்க் யூஸ் பண்ணுவேன். அது வந்து மேலே துணி மாதிரி விரிச்சு அதை யூஸ் பண்ணிக்கிறது. ஏன்னா அந்த இன்னொரு டெஸ்க்கு ஒன்று பர்ச்சேஸ் பண்ணணும். ஆனால் இப்போதைக்கு கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கனால நிறைய அப்கிரேட் பண்ண வேண்டியது இருக்குது. அதுக்காக டெஸ்க்கு அப்கிரேட் பண்ணுறது கொஞ்சம் தள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா அதுக்கு எல்லாருமே டெஸ்க்கெலாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக ப்ரைஸ் கேட்குறாங்க. அதனால டெஸ்க் கொஞ்சம் லேட்டாக பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு இதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாங்கிற மாதிரி தான் இருக்கிறேன். அப்படி புதுசாக நான் அப்கிரேட் பண்ணாலும் அதுக்கு நிச்சயமாக வீடியோ போடுறேன். எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியாக சேரை மறந்துட்டேன். என்னோடய ஆஃபீஸ் சேர் பேக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கனால தான் இந்த சேர் பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த வீடியோ இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த வீடியோ கூட நம்ம சேனலில் இருக்கும், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இது வந்து சாவியா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லேருந்து 5000 வந்தது இதோட ப்ரைஸு. பேக் பெயின் ரொம்பவே அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் பர்ச்சேஸ் பண்ணேன். ஆனால் இப்போ எனக்கு பேக் பெயின் குறைஞ்சிருக்கான்னு கேட்டால் ஓரளவுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குதுலாம் சொல்ல முடியலை. ஏன்னா 5000க்கு என்ன இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது. ஓரளவுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போதைக்கு எனக்கு ஹிப் பெயின் வந்து ஓரளவுக்கு இந்த சேரே ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. ஏன்னா நான் வீடியோக்கும் யூஸ் பண்ணிப்பேன். நான் எடிட்டிங் பண்ணும்போது ஃபுல் டைம் ரொம்ப நேரம் உட்காந்து எடிட் பண்ணோம். அதுக்கெல்லாம் ரொம்பவே இந்த சேர் இப்போ எனக்கு சொல்லப்போனால் ரொம்ப ஒரு ஒர்த்தான ஒரு பர்ச்சேஸ் மாதிரி தான் தெரியுது. இந்த ப்ராடக்ட் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வியூ ப்ராடக்ட்ஸ்லையும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்டில் ஏதாச்சும் ஒன்று தேவைப்பட்டுச்சுன்னா அதை கிளிக் பண்ணி கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க.
இந்த மொத்த ஸ்டூடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருந்தாலும் ஒரு 3.5 lakhs வந்திருக்கு. ஆனால் இது எல்லாமே ஒரே நேரத்தில் பர்ச்சேஸ் பண்ணது கிடையாது. இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒன்று ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணது தான். ஏன்னா நான் எப்பயுமே எனக்கு தோன்றது என்னென்னா, நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணால் தான் அதுலேருந்து திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைப்பேன். அதனால் யூடியூப்க்கு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சேன். அதுவும் யூடியூப்லேருந்து மணி வந்ததுக்கப்புறம் தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் யாரையுமே நான் பண்ண சொல்ல மாட்டேன். இதில் வந்து ஒரு 50% யூடியூப் மணி இருக்குன்னா 50% என்னோட மணியும் இருக்குது. நீங்கள் இப்போ ஒரு பிகினராக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இவ்வளோதோடு ஸ்டார்ட் பண்ணணும் அவசியமே இல்லை. ஏன்னா 100K வரைக்குமே நான் மொபைல் ஃபோன் வச்சு தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். லைட்டு அப்புறம் ஆடியோ இது மட்டும் உங்களுக்கு நல்லா இருந்தாலே போதும், நீங்கள் ஒரு நல்ல ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம். வீடியோ குவாலிட்டி உங்களுக்கு மொபைல் ஃபோன் ஓரளவுக்கு இருந்தாலே போதும். இந்த லைட்டு அதை மேனேஜ் பண்ணிக்கும். நல்ல லைட்டாக மட்டும் ஒன்று பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சாஃப்ட் பாக்ஸ்லாம் நிச்சயமாக ரெக்கமெண்ட் பண்ணேன். சாஃப்ட் பாக்ஸ்லாம் வாங்கி வச்சுக்கோங்க. ஏன்னா அதிகமாக லைட்டு உங்களுக்கு சோர்ஸ் அதிகமாக இருந்தால் கூட இது கம்மி பண்ணி கொஞ்சம் நல்லாவே கொடுக்கும். இப்போதைக்கு எனக்கு பக்கத்தில் வச்சனால கொஞ்சம் ரொம்ப ஓவர் லைட்டாக தான் இருக்கும். ஏன்னா நான் இந்த சைட்லேருந்து எப்பயுமே வீடியோ எடுத்தது கிடையாது. நான் அந்த சைட்லேருந்து தான் ஸ்டூடியோவில் எடுப்பேன். இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்ன இருந்தது அந்த சைடு தான் வச்சு எடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ உங்களுக்கு பிசி காமிக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சைடு செட்டப் மாற்றி இங்கிட்டு வச்சு காமிச்சிட்டு இருக்கேன். அவ்வளோதான் என்னோட ஸ்டூடியோ டூரில் இவ்வளோ தான் இருக்குது. இந்த 2023 எண்டில் நிச்சயமாக அடுத்த ஸ்டூடியோ டூரும் உங்களுக்காக எடுப்பேன். நிறைய பேர் இந்த ஸ்டூடியோ வேணுங்கிற மாதிரி கமெண்ட் பாக்ஸில் கேட்டிருந்தீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். வேறு இந்த மாதிரி என்ன வீடியோ மேக் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். நிச்சயமாக அதுக்கான ஒரு வீடியோ எடுத்து நான் நிச்சயம் அப்லோட் பண்ணுவேன். 2023 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எல்லாருக்குமே ஹாப்பி நியூ இயர். நீங்கள் கொஞ்சம் நிறைய கோல்ஸ் எல்லாம் செட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2022ல் இது எல்லாமே என்னோட ஒரு சின்ன சின்ன ஒரு கோல்ஸாக தான் இருந்தது. அதாவது ஒன்று சின்ன சின்னதாக டிக் பண்ணிட்டே வந்தால் தான் ஒரு பெரிய டிக்கை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். அதனால சின்ன சின்ன கோல்ஸை வச்சும் ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ண பாருங்கள். இப்போ நானே அப்படி தான் சின்ன சின்ன கோல்ஸாக கம்ப்ளீட் பண்ணி தான் ஓரளவுக்கு இப்போ நான் ஒன்றும் பெரிய யூடியூபர் அப்படிலாம் சொல்லலை. நான் ஒரு சின்ன யூடியூபர் தான். இருந்தாலுமே அந்தளவுக்கு நீங்கள் இந்த 2022க்குள்ளே இதை முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி என்னோட கோல்ஸை நான் ஓரளவுக்கு ஒரு 50% கம்ப்ளீட் பண்ணிட்டேன். 2023 கோல்ஸ் தான் இப்போதைக்கு இருக்குது. 2022ல் மேக்ஸிமமே நான் நிறைய கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் 2023ல் இன்னும் நிறைய கோல்ஸ் இருக்குது. நீங்களும் அதுக்கு ஏற்றப்பல உங்களுக்கான ஒரு கோல்ஸ் எல்லாம் வச்சுக்கோங்க. அதை இந்த இயர்க்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப ஓரளவுக்கு கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருக்கும். ஆனால் இதெல்லாம் உண்மை. நீங்கள் அந்த கோல்ஸை நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டு நீங்கள் நெக்ஸ்ட் இயர் பார்க்கும்போது உங்களுக்கு நிச்சயம் அதுக்கான ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும். ஓகே, இதோட நான் இந்த ஸ்டூடியோ டூர் முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் வீடியோ வேணுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஃபைடாக். நான் கவி.